ஹாய் மக்களே, வணக்கம். நான் உங்கள் லதா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன குக்கிங் பண்ண போகிறோன்னா, சிம்பிளாக ஒரு தக்காளி சாதம் பண்ண போகிறோம். ஒரு டொமேட்டோ ரைஸ் எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம இந்த தக்காளி சாதம் செய்கிறதுக்கு ஏற்கனவே இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 3 தக்காளி அண்ட் கொஞ்சம் கொத்தமல்லி, நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச ஃப்ரெஷ் புதினா, பச்சை மிளகா, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, கருவேப்பிலை அண்ட் பூண்டு இதில் பாதி இருந்தால் போதும். ஒரு சின்ன சைஸ் பூண்டு தான் இதில் ஒரு பாதி இருந்தால் போதும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பொடியாக கட் பண்ணிக்கணும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 பீப்புளுக்கு தாராளமாக சர்வ் பண்ணலாம். அதாவது 4 to 5 பீப்புள்னா கிட்டத்தட்ட ஒரு 500 grams ஆஃப் ரைஸ், 1/2 கிலோ ரைஸுக்கு இது தாராளமாக சர்வ் ஆகும். சரிங்களா? ஸோ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ எல்லாமே கட் பண்ணியாச்சு. வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு பொடியாக கட் பண்ணிக்கணும். பூண்டு கட் பண்ணால் தான் நல்ல ஃப்ளேவர் தரும். ஒரு சிலதில் இடித்தா நல்ல ஃப்ளேவர் தரும். தக்காளி சாதத்துக்கு நம்ம கட் பண்ணி தான் போடணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நீங்களும் பண்ணலாம். அதாவது ஒரு வீட்டில் ஒரு வழக்கத்தில் செய்வாங்க இல்லையா, எங்கள் வீட்டில் எப்படி தான் செய்வாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நீங்கள் அப்படி தாராளமாக பண்ணுங்கள். அண்ட் இஞ்சி கட் பண்ணிக்கோங்க பொடியாக. கொத்தமல்லி இருக்குது அண்ட் கொஞ்சம் புதினா, கருவேப்பிலை. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இப்போ தாளிக்க போகிறோம். எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. சைமல்டேனியஸாக நான் உருளைக்கிழங்கு வறுவலும் பண்ண போகிறேன். ஸோ ரெண்டுமே நம்ம செய்கிறது இன்றைக்கி பார்த்துடலாம். அட் த சேம் டைம் ரெண்டுமே ஒரே டைமில் நம்ம குக் பண்ண போகிறோம். ஒரு 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை தான் இப்போ வறுக்க போகிறேன். ஸோ இந்த சைஸ் உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு each 100 grams இருக்கும். இதுக்கு நீங்கள் ஒரு பாதி பூண்டு, ஒரு 10 பல்லு பூண்டு இடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதை போதும். கருவேப்பிலை, கடுகு தான் தாளிக்க, வேறு எதுவுமே தேவையில்லை. இது மட்டும் போதும். மிளகாத்தூள், மஞ்சள், உப்பு இவ்வளோ தான் வேணும். ஸோ இன்க்ரீடியன்ட் சொல்லிவிட்டேன். ஸ்டார்ட் பண்ணிடலாம். டக்குன்னு ரெசிபிக்கு போயிடலாம். அண்ட் இதை நம்ம பொடியாக கட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அண்ட் பூண்டு இடிச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு பண்ண போகிறோம் சைமல்டேனியஸாக. உருளைக்கிழங்கு பொடியாக கட் பண்ணியாச்சு. ஸோ இதை கட் பண்ணாலே தண்ணியில் போட்டு வச்சிடணும். கடாய் சூடாகிட்டே இருக்கும். இதுக்கு தேவையான பூண்டு இடித்து வச்சுக்கோங்க. நான் பூண்டு ஏற்கனவே இடித்து வச்சுட்டேன். சரிங்களா? ஸோ கடாய் சூடாகிடுச்சு. இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிடலாம். ஸோ ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்ற போகிறோம். இதுக்கு உருளைக்கிழங்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 குழிக்கரண்டி, அதாவது 3 டீஸ்பூன் எண்ணெய். சரிங்களா? தாளிப்புக்கு கடுகு, இதுக்கும் கடுகு. இப்போது இடித்து வச்ச பூண்டு, இது நான் பண்ணுறது உருளைக்கிழங்குக்கு பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு போட்ட உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போடுறோம் தாளிப்புக்கு. கருவேப்பிலை போட்டு சோம்பு ரொம்ப ஃப்ரை ஆகிடக்கூடாது. லைட்டாக அந்த க்ரீனிஷ் கலராகவே இருக்கணும். இப்போ அந்த இஞ்சி பூண்டு இதில் போட்டுற வேண்டியது. இந்த சைட் பார்த்தீங்கன்னா பூண்டு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ உருளைக்கிழங்கு போட்டுற போகிறோம். ரொம்ப டெலிகேட் ப்ராசஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சிம்பிளாக யாரும் வேணாலும், ஒரு நியூ பிகினராக யாராக இருந்தாலும் இதை குக் பண்ண தாராளமாக குக் பண்ணலாம். இதில் பூண்டு ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ ஹை ஃப்ளேம் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் லோ ஃப்ளேமில் தான் இருந்தது. இப்போ ஹை ஃப்ளேம் பண்ணிக்கிறேன். உப்பு நான் கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுறேன். கல்லுப்பு அரைச்சி நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி உப்பு வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் என்ன ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சால்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நான் 1 ஸ்பூன் போடுறேன். மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன் தான் போடணும். அண்ட் மிளகாத்தூள் இது கொஞ்சம் நல்லா காரமாக இருக்கும். 3/4 ஸ்பூன் போடுறேன். 2 உருளைக்கிழங்கு. இது நல்லா வதங்கட்டும். ஹை ஃப்ளேமில் தான் இருக்கும். நல்லா வதக்கட்டும். இது இப்போ ஹை ஃப்ளேமில் இருக்குது. தக்காளி சாதம் மசாலா ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அதுதான் கன்சிஸ்டன்சி ரெடி ஆகிடுச்சு.
தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு தெரியுதா? ஸோ இந்த அளவுக்கு ஸ்மாஷ் ஆகணும் தக்காளி. அண்ட் உருளைக்கிழங்கு ஒரு சைடு ரெடி ஆகிட்டே இருக்குது. உருளைக்கிழங்கு ஹாஃப் குக் ஆகிடுச்சு. இப்போது இதை க்ளோஸ் பண்ணி குக் பண்ணலாம். இது கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் தான், குக் ஆகட்டும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம், கொஞ்ச நேரம் அது குக் ஆகட்டும். இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ தக்காளி மசாலா ரெடியாக இருக்குது. நம்ம தக்காளி ரைஸ் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே வடித்த ரைஸ் எங்கிட்ட இருக்குது. ஸோ அதை நான் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு சூடாக வேணும் அப்படின்னா தக்காளி சாதம் இப்படி மசாலா சூடாக இருக்கும்போதே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு ஆறி தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆற வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல மசாலாவும் ஆறணும், சாப்பாடும் ஆறணும். ஆற வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஆஃபீஸ் கோயஸாக இருக்கீங்க, ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ரொம்ப நேரம் நல்லாயிருக்கும், ரைஸ் ஒன்றும் ஆகாது. அண்ட் சுட சுட நீங்கள் டிஃபன் பாக்ஸில் கட்டும்போது தண்ணி விட்டு போன மாதிரி ஆகிடும். ஓகே, பர்ஃபெக்டாக இருக்கும் ரைஸு. உருளைக்கிழங்கு பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு, செக் பண்ணிக்கலாம். கிறிஸ்பியாகவும் இருக்குது அண்ட் நல்லா குக்கும் ஆகிருக்கு. சிதஸ் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் பீசஸ் எடுத்துட்டு அதே கரண்டி வச்சு இப்படி கட் பண்ணி பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். ஸோ உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. இப்போது இதில் ஃபைனலாக நம்ம கொஞ்சம் பெருங்காயம் மட்டும் போட்டு இறக்கிடலாம். மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். பெருங்காயத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுதான் உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. எடுத்துடலாம், சர்விங் பவுலுக்கு எடுத்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.